ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியலுக்கான ஆன்சர் கீ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பண்டை தமிழகத்தின் நில அமைப்புகள் டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 5. மலையும் மலையும் சார்ந்த இடமும் டேஸ் அழைக்கப்படுகிறது. குறிஞ்சி. வறண்ட நிலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பாலை. முல்லை நிலம் என அழைக்கப்படுவது எது? காடுகள். கடற்பகுதிகள் எனப்படுவது நெய்தல் நிலம். கோடிட்ட இடங்களை நிரப்புகள். நீங்கள் பிறந்த ஊர் அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பு. சரிங்களா? உங்களோட ஊர் எதுவோ அந்த ஊரோட இதை வந்துட்டு எழுதிக்கணும். சரிங்களா? உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பு அது அதே மாதிரி தான். சரிங்களா? அதாவது உங்களோட ஊராட்சி நேம் வந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு ஆவார். உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். உங்களோட ஊராட்சி மன்றத்தோட தலைவர் யாரோ அவங்களோட நேம் வந்து எழுதிக்கணும். ஊராட்சி ஒன்றியம் என்பது பல உள்ளாட்சி அமைப்புகள் அடங்கி உள்ளது. அடுத்து பொறுத்துக்க. பாரி அப்படின்னா தேர், பேகன் அப்படின்னா போர்வை, நெடுமுடி காரி அப்படின்னா குதிரைகள், அதியமான் அப்படின்னா நெல்லிக்கண்ணி, ஆய் பண்டீரன் அப்படின்னா குடியிருப்புகள். சரியா தவறாம்? சங்க காலத்தில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டது. சரி. ஆண்கள் மட்டும் சங்க காலத்தில் உயர்வாக மதிக்கப்பட்டனர். தவறு. சங்க காலத்தில் விருந்தினரை உபசரிப்பது முக்கியம் கடமையாக இருந்தது. சரி. சங்க காலத்தில் நெல், கரும்பு, வரகு, இணை, சாமை போன்றவற்றை பயிரிட்டனர். சரி. கிறிஸ்துமஸ் சங்க காலத்தில் கொண்டாடப்பட்டது. சரி. வேறுபாடு ஒன்றினை வட்டமிடுக. 2 மீன்கள். மதுரை, காஞ்சிபுரம், வைகை. இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, 2 மீன்கள் அப்படின்றது பாண்டிய மன்னனோட சின்னம், அதாவது மதுரையோட சின்னம். அடுத்து மதுரையில என்ன ஓடுது? வையாறு ஓடுது. அப்ப காஞ்சிபுரம்ன்றது தப்பு. அடுத்து காஞ்சிபுரம், நந்தி, பாலாறு, மதுரை, காஞ்சி. அப்ப இதெல்லாம் நந்தி. அடுத்து சிலப்பதிகாரம், புலிக்குகை, தேனி, நெடுஞ்செழியன், தேனி. மகாபலிபுரம், கொர்க்கை, சிவகங்கை, திண்டுக்கல். பஞ்சபாண்டவ ரதம், பாலாறு, குடவரை கோவில், முத்தமிழ் சங்கம், பாலாறு. குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகைக்குரிய உள்ளாட்சி அமைப்பினை கண்டுபிடித்து எழுதுக. மக்கள் தொகை ஏறத்தாழ 3000 இருந்துச்சு அப்படின்னா அது ஊராட்சி. மக்கள் தொகை 5000 விட அதிகமா இருந்துச்சுன்னா பேரூராட்சி. மக்கள் தொகை 50,000 விட அதிகமா இருந்தா அது நகராட்சி. அடுத்து மக்கள் தொகை 1,00,000 விட அதிகமா இருந்துச்சுன்னா அது மாநகராட்சி. அடுத்து மக்கள் தொகை 5000க்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஊராட்சி. சரிங்களா? விடுபட்டவற்றை எழுதுக. அரசுகள், தலைநகரம், சின்னம், ஆறு, துறைமுகம், புகழ்பெற்ற மன்னர். சேர அரசு வந்து வஞ்சி, வில் அம்பு, பொய்கை, தொண்டி, முசிறி. அடுத்து சேரன், செங்குட்டுவன். சேல அரசுக்கு உறையூர், புலி, காவேரிப்பட்டினம். ஸோ இதுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு அவர் மன்னர் பேரை வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓரிரு சொற்களில் விடையளிக்க. கிராம நூலகத்தை பராமரிப்பு பணி யாருடையது? ஸோ அந்த யாருடையதே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஊராட்சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நகராட்சி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஸோ எவ்வாறு எடுத்துட்டு நகராட்சி தந்தை. அடுத்து, கிராமங்களில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து கொடுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கு டேஷ் என்ற பெயர். ஸோ அதுக்கான ஆன்சரும் 4th ஆன்சரும் புக்கில் இருக்கு. சரிங்களா? அது பேஜ் நம்பர் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்க மறக்காம பார்த்துக்கோங்க. மேயர் என அழைக்கப்படுபவர் யார்? மாநகராட்சி தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து அட்டைவணைக்கு பார்த்துக்கோங்க. நெய்தல் நிலம், கருப்பொருள் என்ன இருக்கு அப்படின்றது. மக்கள்னா நெய்னர், நேற்றுவார். தொழில் ஆணிரை கவர்தல். மலர்னா கள்ளி, இலுப்பை. விலங்கு புலி, யானை, கழுகு. இசைக்கருவி வந்துட்டு யாழை, பாலை யாழ் அப்படின்றது. அடுத்து பத்தியை படித்து விட எனக்கு இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் எடுத்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு எழுதிருங்க. ஆற்றங்கரையில் தோன்றிய அரசர்கள் யாரு? சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ அரசர்கள். பல்லவ அரசு ஆட்சி செய்த ஊர் எது? காஞ்சிபுரம். வைகை ஆற்றில் தோன்றிய டேஸ் எதுன்னா பாண்டிய அரசு. சோழ அரசு ஆட்சி செய்த ஊர் எதுனா தஞ்சாவூர். சேர அரசு ஆட்சி செய்த ஊர் எதுனா காவேரி, பூம்பட்டினம். குறுங்கிய விடையளிக. ஸோ ஆன்சரை நல்லா பார்த்துக்குங்க. விரிவான விடையளி